கோயம்புத்தூரில் முதல்ல பவானி ஆற்று தண்ணி ஒரு நகரத்துக்கு வர்றது இதுதான், கார்த்திபுரத்துக்கு மட்டும்தான் சப்ளை இருக்குது. ரெண்டாவது வந்து பஞ்சாயத்து போர்வெல் போட்டு அதிலேருந்து தண்ணி எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். இன்னொன்று வந்து அத்திக்கடவு தண்ணி காமனாக எல்லாத்துக்கும் வருது, அதுக்கு ஒரு டேங்க் கட்டியிருக்கு. அப்போது ஒரு வீட்டுக்கு 3 பைப் கனெக்ஷனை கொடுக்குறோம். அண்டர் கிரவுண்டு கேபிள் எங்கேயுமே ஒயரே இருக்காதுங்க, அந்த மாதிரி கேபிள் போட்டு ஸ்டாண்டர்டாக பண்ணியிருக்கிறோம். சாக்கடை வசதிக்கு என்ன பண்ணியிருக்கிறோம்னா ட்ரன்ச்சு கார்பரேஷனில் போடுற மாதிரி இப்போ போட்டு அது ரீசைக்கிளிங் பண்ணி தண்ணி சுத்திகரிக்கப்பட்டு திரும்ப செடிகளுக்கு வர மாதிரி ஏற்பாடையும் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரீட் லைட் பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஏர்போர்ட்டில் என்ன மாதிரி ஸ்டைலாக இருக்குதோ அந்த மாதிரி லைட் தான் போட்டிருக்கோம். ஆர்ச் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வரைக்கும் சவுத் இந்தியாவிலேயே இந்த மாதிரி ஒரு ஆர்ச் 225 அடி நீளத்துக்கு ஒரு முகப்பு வந்து யாரும் அமைக்கலை. பார்க்குக்கு 10 கோடி ரூபா செலவு பண்ணுறோம். நீர்வீழ்ச்சிகளை நிறைய இடத்துல விடுறோம். ஸ்கூல் ஒன்று வருது, க்ளப் ஹவுஸ் கட்டுறோம், மால் கட்டுறோம், எல்லாமே கொண்டு வரோம். எல்லாமே உலகத்தரத்துக்கு அளவு கொண்டு வரோம். நம்ம அந்த மாதிரி தான் திங்க் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி வரும். நிச்சயமாக இது ஒரு சிறந்த நகரமாக வருங்கிறதுல எனக்கு எந்த விதமான ஒரு ஐயப்பாடும் இல்லை.